நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி லுக்ரேட்டிவான ஒரு செக்மெண்ட் வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட். மொத்தம் 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்ச் 2024 வந்து 49,210 கார்ஸ் வந்து விற்றுருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓவரால் மார்க்கெட் ஷேரில் எஸ்யூவிஸ் வந்து க்ரோ ஆகி 49% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. ஹேட்ச்பேக்ஸ் ஒரு காலத்தில் நிறைய இருந்தது, 26% ஆயிடுச்சு. அப்புறம் செதான்ஸ் வந்து 9, எம்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூட்டிலிட்டிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 16%. இதில் இந்த எஸ்யூவிஸ் வந்து 49%ல ஒரு மெயினான ஒரு மார்க்கெட் ஷேர் வைக்கிறது இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸை நம்ம சொல்ல முடியும். அதில் இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸை நம்ம ஒரு 3ஆ பிரிக்க முடியும். ஒரு கம்ஃபர்ட், ஃபியூல் எக்கானமி, ரிலையபிலிட்டி, அந்த ஒரு சிம்பிளான ஒரு காரா பார்க்குறவங்க வந்து கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர் கூட வந்து எலிவேட் பார்க்க முடியும். அதில் ஹைபிரிட்ஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா மாடர்ன் ஃபீச்சர்ஸோட நிறைய இன்ஜின், நிறைய டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ்னு பிஸியான கார்ஸாக பார்க்கணும் கொரியன்ஸை, கிரெட்டா அண்ட் செல்டாஸை பார்க்க முடியும். ஆனால் 3ஆவதா நம்ம பார்த்தோம்னா இந்த சின்ன ஹேட்ச்பேக்ஸில், அதாவது ஹேட்ச்பேக்ஸில் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க, ஹாட்டான ஹேண்ட்லிங் கார்ஸ்ல இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு ஒரு ஃபன் டு டிரைவ் ஹேண்ட்லிங்கில் நம்ம சொல்லக்கூடியது மெயினாக இந்த ஸ்கோடாவையும் ஃபோக்ஸ்வேகன் தான். அதில் இந்த ஜெர்மன்ஸ் நம்ம இன்க்ளூசிவாக பேசுவோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம கூட குஷாக் இருக்குது. குஷாக்கில் 1.5 லிட்டர் ப்ளஸ் டிஎஸ்டி காம்போ இருக்குது. நம்ம குஷாக்கோட ரிவ்யூ வந்து 2.5 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இது ஏன் வாங்கலாம், யாருக்கு வாங்கலாம், யார் வாங்கக்கூடாதுன்னு ஒரு இன்க்ளூசிவான ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குஷாக்கோட பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும். MQB A0iN சொல்லக்கூடிய அந்த MQB இந்தியன் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1185 1265 கிலோகிராம் இதோட கர்வ் வெயிட்ல இருக்கு. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் மவுண்டட் என்ஜினா இருக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல இருக்கும். இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், கலர் சாய்ஸஸ் வந்து நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். கூட இதோட பில்டு குவாலிட்டி பத்தி பேசும்போது இது வந்து ஒரு ஹை டென்சைல் ஸ்டீல்ல பில்டு பண்ணியிருப்பாங்க. PQ25 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் இன்டெகிரிட்டி இருக்கும். அதுக்கு அஷூரன்ஸ் பார்த்தோம்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இது வாங்கிடும். இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் டைமென்ஷனலி ஸ்மாலாக தெரிகிற ஒரு கார் வந்து இந்த டாய்கூன் அண்ட் குஷாக்கு சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு குஷாக் பற்றியே பேசுவோம். குஷாக் பற்றி பேசும்போது பார்த்தோம்னா நம்மளோட முதல் அட்ராக்ஷன் டிப்பிக்கல் ஸ்கோடா கார்னு நமக்கு தெரியும். இந்த ஸ்கோடாவோட ஃபேமிலி கிரில், அதில் ஒரு திக் பார்டரிங், இந்த வெர்டிக்கல் ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கோடாவோட பேட்ஜ் நமக்கு தெரியுது. கூட இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் ஒரு டாம் இருக்குது. அந்த டாமில் ஒரு கிங் இருக்குது. ஒயிட்னால எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும் தெரியல, மற்ற கலர்ஸில் நல்லாவே தெரியும். அந்த ஸ்கோடாவோட கிறிஸ்டல் எல்இடின்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்டல் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. கூட இந்த ஃபோக் லேம்போட பொசிஷன் வந்து பொதுவாக இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது பாருங்கள். இதில் ஸ்டாட்டிக் பெண்டிங்கோட ஒரு எல்இடி ஆப்ஷன். இந்த போர்ஷன் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. அதில் வந்து ஒரு க்ரோம் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க் க்ரோமில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த டிசைன் லாங்குவேஜை வந்து ஒரு கிறிஸ்டலின் டிசைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கோடாவோட கார்ஸில் ஃபெமிலியரான இந்த டிசைன் லாங்குவேஜை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரண்டில் பாருங்கள், ஆக்சுவலி இந்த கார் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி சைஸை தான் உங்களுக்கு ஃப்ரண்டில் காட்டும். ஏன்னா இதோட விட்த் வந்து கண்டிப்பாக ரொம்ப கம்மி. சைடு பார்த்தோன்னா லெங்த் வந்து ஒரு 4225 மில்லிமீட்டர் லெங்த் இருக்கும். அதுவும் நம்மளோட டிஸ்டன்ஸில் கம்மி தான். ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இதோட வீல் பேஸ் 2651 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கிறதுனால உள்ள ஸ்பேஸ் இருக்கும். அதை நம்ம உள்ளே பார்க்கலாம். கூட பாருங்கள், ஓவர் ஹேங்ஸ் வந்து ஷார்ட்டராக இருக்கும். இங்கே இந்த பக்கம் இருக்குது, அங்கே அந்த எண்டில் இருக்குது. ஆனால் வந்து நல்ல யூனிஃபார்மாக தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. ஷட் லைன்ஸ் வந்து எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். பேனல் கேப்ஸ் பெருசாக இல்லை. கூட நீங்கள் வந்து ஒரு சாலிடான ஒரு டட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டியூவல் ஷோல்டர் லைன்ஸ் பாருங்கள், அப்படியே ரன்னாக இந்த போர்ஷனில் வருது. அது இது கனெக்ட் ஆகிற இடத்துல ஸ்கோடாவோட ஒரு பேட்ஜிங். இன்றைக்கி இந்த எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸை வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப பெருசாக கொடுக்காம கரெக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. அது காரை சுற்றி ரன் ஆகுது. இந்த அலாய் வீல் வந்து இப்போ இருக்கிற டிசைனுக்கு பழசு. இப்போ புதிய ஒரு டிசைனில் 17 இன்ச்சில் இருக்கும். அது டியூவல் டோன் தான். இங்கேயும் ஒரு திக்கான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, சன் ரூஃப் இருக்குது, ஷார்க் ஃபின் ஆண்டனா கூட கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து டைனியாக தெரிஞ்சாலும் இந்த டிசைன் கியூஸ் வந்து ஒரு குட்டி கோடியாக்கோட ஸ்டைலில் இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். ரியர் பார்க்கலாம், ஒரு எல்இடி வெட்ஜ் ஷேப்டு டைல் லேம்ப்ஸ் இருக்குது. இதில் இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப் எல்லாம் அதுக்குள்ளே இன்டிகிரேட்டடாக இருக்குது. இதில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடாவோட அந்த டிப்பிக்கல் லெட்டரிங் ஸ்டைல், குஷாக் பேட்ஜிங். இதில் ஒரு குரோம் ஸ்ட்ரிப், TSI டர்போ ஸ்ட்ராட்டிஃபைட் இன்ஜெக்ஷன். ஒரு ஐசோர் பாருங்களேன், இந்த வைப்பர். பழைய காலத்தில் வந்து இந்த போலோவை பார்த்துட்டு நிற்கும் போது அந்த வைப்பரோட அழகையே நம்ம பார்த்துட்டு இருப்போம்.
இது வந்து மாருதி கூட இன்னைக்கு மாறியாச்சு. நம்ம இந்த மாதிரி கார்ஸ் வாங்குற நீங்கள் வந்து இதை ஓயில இவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு போலோவில் உள்ளதெல்லாம் வாங்கி நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸ்பாய்லர் இருக்குது, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அந்த போர்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரியர் வந்து அந்த விட்த் கம்மியாக இருந்தாலும் ஒரு கேரக்டர் கொடுக்குது. டிப்பிக்கல் ஸ்கோடா கார்னு உள்ளது நமக்கு தெரியுது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா செதான்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா 385 லிட்டர் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலி ஆஃப் 3 நம்ம போகிறோன்னா இந்த 40 யூஸ் பண்ணி 60 ஃப்ளிப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான், ஆனால் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தாராளம் போதும். இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து இன்னைக்குள்ள கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஒரு லே அவுட், ரொம்ப ஃபேன்சியாலாம் நம்ம சொல்ல முடியாது. சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன், மேலே வந்து ஒரு கிரைண்ட் பிளாஸ்டிக், இதில் வந்து ஒரு பியானோ பிளாக், அதில் வந்து ஒரு குரோம் பார் இருக்குது. இதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் டிசைன், அது வந்து ஒரு ஹெக்ஸகானல் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. இதில் ஒரு பியானோ பிளாக், ஸ்கோடாவோட பேட்ஜிங். இது கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக், இது சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஹார்ட் தான், பட் ஸ்டில் இந்த போர்ஷன் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக். கீழே ஒரு கிரேவோட ஒரு ஆப்ஷன், அப்படி வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே ஆப்ஷனில் இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்த மாடலில் இருக்கிறது வந்து முன்னாடி 8 இன்ச் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ இந்த வேரியன்ட்ல வந்து ஸ்டைல் எல்லாம் பார்த்தோன்னா 10 இன்ச் வருது. நமக்கு ஃபுல் டச்சில் பெருசாகவே இருக்கும். ஏசி வென்ஸ், அதில் சின்ன நர்ல்டு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம ஒரு ஃபீலுக்காக. கண்ட்ரோல் யூனிட்ஸ், ஏசிக்கான கண்ட்ரோல், கெப்பாசிட்டி டச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வென்டிலேட்டருக்கான கண்ட்ரோல். ஆக்சுவலி இந்த சீட்டில் பார்த்தோன்னா வென்டிலேட்டர் இருக்குது. இந்த மாதிரி ஹாட்டான கிளைமேட்டில் நமக்கு யூஸ் ஆகும். இதோட ஹைலைட்டே வந்து இந்த டிஎஸ்சி கியர் ஸ்டிக் தான். நீங்கள் டிஎஸ்சி நம்ம ஓட்ட போகிறோம். இங்கே வந்து மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இந்த கீயை கரெக்டாக வைக்கிறதுக்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. கூட கிளவர் டச்சஸுக்கு பார்த்தோன்னா பாட்டிலை வந்து நம்ம இதில் வச்சுக்கிட்டு பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது. ஆம்ரெஸ்ட் வந்து மூவ் பண்ண முடியும். சின்ன ஒரு இதுதான், பெல்ட் லைனிங் எல்லாம் கொடுக்கல. சீட்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். சீட்ஸ் வந்து நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது. வென்டிலேட்டர் கூட இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தை சப்போர்ட் நல்லா இருக்குது. இந்த சைட் போல்ஸ்ட்ரிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டாப் ஆஃப் த லைன் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா மோட்டரைஸ்டான சீட் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்மளை கரெக்டாக ஒரு டிரைவ் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட நீங்கள் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கும். அந்த ஸ்கோடாவோட டிப்பிக்கல் 2 ஸ்போக் ஸ்போர்ட்டியான ஸ்டியரிங் வீல், நர்ல்டு நாப்ஸ், ப்ளஸ் இதில் பட்டன்ஸ் எல்லாம் நல்ல கிளாஸியாக பியானோ பிளாக் குரோமோட ஒரு எஃபெக்டில் இருக்குது. ஸ்கோடாவோட லோகோ. இந்த லெதர் பார்த்தோம்னா இந்த கார் வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ டெஸ்ட் ட்ரைவ். அதுலேயே பார்த்தோம்னா நல்ல நீட்டாக தான் இருக்குது. குவாலிட்டி இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து டிஜிட்டல். டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேட்டிவ்ஸும் இருக்குது. அந்த டிஜிட்டல் காக்பிட் கான்செப்ட்லேயே நமக்கு தேவையுள்ளது எல்லாமே இருக்குது. இதில் ஒரு கவுல் இருக்குது. இந்த கவுல் வந்து இந்த டே டைம் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கூட ஸ்கோடாவோட கிளவர் டச்சஸ் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ரிசஸ் இருக்குது, இதில் ஒரு டிக்கெட் ஹோல்டர் இருக்குது. இந்த பாயிண்டில் ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் வந்து அந்த லேட்டஸ்ட் மாடலில் வரும். இதில் ஆனால் இல்லை. சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன் ரூஃப் வந்து இன்றைக்கி பையர்ஸோட ஒரு மெயினான ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ரூஃப் லைனர் குவாலிட்டி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதில் எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டிங் நமக்கு தெரியுது. இந்த போர்ஷன் நீட்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏசி வென்ஸும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மெயினான விஷயம் எர்கனாமிக்ஸ். அது டிரைவிங்கில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். டிரைவருக்கு எல்லாமே ரீச்சில் இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் ரோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்க்ரெஸுக்கு சப்போர்ட்டிவான சீட்ஸ். அதாவது இன்றைக்கி வந்து லோ ஃப்ளோர் செதான்ஸில் இருந்து இல்லை வந்து லோவான ஹேட்ச்பேக்ஸ் இருந்து அப்கிரேட் ஆகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸி ஆக்சஸ்க்காக தான் கேட்பாங்க. நல்ல சப்போர்ட்டிவான சீட், தை சப்போர்ட் ஓகே தான். ஆனால் டிரைவிங்கில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கால் இந்த போர்ஷனில் வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான கட் அவுட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டோட அந்த பேஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. சீட்டு விட்த்து கம்மி தான், 2 பேர் தான் உட்கார முடியும். அடல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் 3வது ஆளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இதை வந்து நாங்கள் 3 பேர் உட்காந்து நம்ம பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹெட் ரூமு என்னோட பாயிண்ட்டுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. 6 ஃபுட்டர் நம்ம ஆன்சனை உட்கார வச்சு பார்ப்போம். ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸ்கோடா கார்ஸில் சிம்பிளி கிளவரில் இன்னொன்று கூட ஆட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து பூட்டில் இருக்கிற சின்ன விஷயங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கலாம். ஏசி வென்ஸ் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு கிளவரான ஒரு ஆப்ஷன். மொபைல் ஃபோன் இதில் வைக்க முடியும். லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஓகே தான். இது ஒரு காம்பேக்ட் கார் ஃபீல் வந்து உள்ளே இருக்கும்போது நம்ம கொடுக்கல. அதுக்கு ரீசன் வந்து அந்த வீல் பேஸ் தான், லெங்க்தியான வீல் பேஸாக இருக்கிறது. எக்ரெஸ் பார்க்கலாம். ஈஸியாக வெளியே வரலாம். இதில் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆன்சன் சீட் பெல்ட் போட வேண்டாம், அது இன்னும் ஸ்கியூஸ் பண்ணி விட்டுரும். முடியாது. 3 பேருக்கு ரொம்ப டைட். அதுக்கு ரீசன் வந்து ஆன்சன் உனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரீசன் இருக்குது, சொல்லு பார்ப்போம். இது வந்து கட் அவுட் ஆகிருக்கு. அதுதான். அதனால் அது ஆக்சுவலி டிரைவிங் நாங்கள் முதல்ல எடுத்தோம். இங்கே லைட்டாக மழை பெஞ்சதுனா அதுலேயே நான் பேசிட்டேன் இந்த இடம் கட் அவுட். அதே மாதிரி உன்னோட முதுகில் ஏதாவது தட்டுதா லெஃப்ட் சைடில்? கரெக்ட். இதுதான். இது வந்து இதோட நெகட்டிவ். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா நம்மளால் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும்.
ஜெரோம் ஒன்றை கொஞ்சம் புஷ் பண்ணது மாதிரி உட்காந்துருக்கியோ? ஆமாம். அதுதான் அந்த நடுவில் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு கட் அவுட் போர்ஷனுக்குள்ளே இருக்கோம். அந்த கட் அவுட்டை தாண்டி ஜெரோம் இருக்கிறதுனால தான் ஜெரோம் கொஞ்சம் புஷ் அவுட்டாக இருக்கிறது. எமர்ஜென்சியாக ட்ராவலுக்கு பண்ணலாம், ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இல்லை. கூட ஹெட்ரூம் ஹேண்ட்சன் டைட்டு தான். ஃப்ரண்டில் இருக்கிற டிரைவர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தால் தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பேர் உட்காந்துருக்கிற லாஜிக் பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டாகவே தெரியுது. 2 பேருக்கு லக்ஸரியஸாக உட்காரலாம், அப்படி தானே? இப்போ அந்த ஸ்கூப் போட்டு வந்து அப்படியே ஹக் பண்ணாமல் ஹக் பண்ணது மாதிரி இருக்குது. அதான் பாய். நான் டிரைவிங்கில் நான் அந்த சீட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னேன். கொஞ்சம் கூட பெரிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த ஸ்கூப் அவுட் ஆன இடம் நம்ம மேலே தட்டுறோம். ஆனால் இப்போ நம்மளை வந்து அது வாங்கி வச்சிருக்கு. சீட் பெல்ட் போட்டு நம்ம உட்காந்துருந்தா அப்படி டைட்டாக கரெக்டாக இருக்கலாம். சப்போர்ட் டை சப்போர்ட் இருக்குது. அதான் சூப்பர். நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். பானட்டோட வெயிட் வந்து ரொம்ப ஹையாலாம் கிடையாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஹாட்டாக இருக்குது. இன்றைக்கி சரியான வெயில். இதுக்கு மேலே லிஃப்ட் பண்ண கையெல்லாம் பொள்ளி போச்சு. நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து 1.5 லிட்டர் அந்த ஈவோ சீரிஸ் 150 PS 250 Nm டிஎஸ்சி கூட காம்போவில் இருக்குது. என்ஜின் ரூமை பாருங்கள், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக அந்த டிப்பிக்கலான ப்ரீமியம் கார் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டைல் என்ஜின் ரூம் இருக்குது. இந்த என்ஜினோட குவாலிட்டி நமக்கு இப்போ தெரியும். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸ் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய என்ஜின் மவுண்ட் கொடுத்தாலும் வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. நம்ம இதை ரவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு டீசல் என்ஜின்ஸ் ஓட்டுறது கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி டர்போஸ் வந்து ஓட்ட நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம ஓட்டுவோம், முன்னாடி ஓட்டியிருக்கோம். என்னென்னா இது ஒரு ரவ் ஹாப்பியான என்ஜின். கூட இதில் நம்ம பார்த்தோம்னா டர்போ சார்ஜர் வந்து இந்த 1500 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது. கூட இது வந்து அந்த டைரக்ட் இன்ஜெக்ஷன், டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன். இந்த காம்போ கூட இதை இன்னும் ஃபன் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது டிஎஸ்சி தான். நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணலாம். பழைய ஃப்ளிப் கீ, லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா நம்ம கீ போடுற அந்த இடத்துல புஷ் பட்டன் வச்சுருக்காங்க. நம்ம எப்போவுமே சொல்லுற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் 6 ஏர் பேக் மாடல்னால எல்லாருமே போடுங்க. அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். நம்ம ஒரு கார் ஒரு ரோல் ஓவர் ஆனால் கூட சேஃப்டியாக உள்ளே இருக்க முடியும். இன்னொன்று பார்த்தோம்னா ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. சேஃபான ஸ்பீட்ஸில் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திரும்புங்க. ஹை பீம்ஸ் தேவையில்லாமல் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் வரக்கூடியவங்களை பிளைண்ட் பண்ணாமல் பாருங்கள். கூட இந்த காரை பற்றி நம்ம பேசும்போது இதோட பெடல் ஸ்பேஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டானாக இருக்கும். கரெக்டான இதில் இருக்குது. நம்மளோட டெட் பெடல்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வைடான ஒரு பாயிண்டே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணோம். இப்போ செக்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணுற சில பையர்ஸ் வந்து ஹேட்ச்பேக்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆவாங்க இந்த ஒரு மிட் சைஸுக்குள்ளே. அதுலேயும் பர்டிகுலர்லி வந்து புண்டோ, போலோ, பழைய ஃபிகோ இந்த மாதிரி வந்து டிரைவர் ஃப்ரெண்ட்லியான டிரைவர் கனெக்ட் இருக்கக்கூடிய ஹேட்ச்லேருந்து அப்கிரேட் ஆகுறவங்களுக்கு வந்து இந்த கார் கனெக்ட் ஆகும். ரீசன் வந்து நான் அந்த ஒரு சேசியை பற்றி சொன்னது. இது லிட்ரலி நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு ஹேஷ்பேக் ஓட்டுற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். சிட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல ஆல்ரவுண்டு விசிபிலிட்டி. ஒரு ஹேஷ்பேக் என்ன ஸ்போர்ட்டி நேச்சர் கொடுக்குமோ அந்த ஸ்போர்ட்டி நேச்சர் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஹேஷ்பேக் பையர்ஸ் வந்து சொல்கிற ஒரு பாயிண்ட் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா அக்ரி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூட் வந்து அவங்களுக்கு ரியரில் அவ்வளோ லெங்தியாக இதுக்கு இருக்குது. நமக்கு வந்து டைட்டான கார் வேணும், ஈஸியாக கட் பண்ணணும், லேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே ஈஸியாக ஓட்டணும். ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுதான் அதில் பாயிண்ட். ஈஸியாக ஓட்டினாலும் பெர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைட்டான சின்ன டர்ன்ஸ் கட்ஸ் எல்லாம் நம்ம கைக்குள்ளே இருக்கணும், கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இது பெட்டராக ஒரு அப்கிரேடாக இருக்கும். அது வந்து இந்த 1.5 என்ஜின் கூட காம்போவில் இருக்கும்போது தான் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் மேனுவலானால் நம்ம ஒர்க் பண்ணணும். இது டிஎஸ்சின்னு சொல்லும்போது ஒரு வேரிடு டிரைவிங் கண்டிஷனுக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்ட முடியும். ஆனால் சிட்டியில் நம்ம வந்து இந்த என்ஜினை லேபரே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அதில் வந்து 1500 cc ப்ளஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டர்போ இருக்கிறது. கூட நீங்கள் டிஎஸ்சினால லைட் ஃபுட்டடாகவே நீங்கள் கொடுத்தா போதும், எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த என்ஜின் ரிவ் ஆகிட்டு இருக்கும். சிட்டி ஸ்பீட்ஸை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனால் இன்னொரு கன்சர்ன் நிறைய பேர் பேசுகிறது வந்துட்டு எப்படின்னா, இதோட ப்ரௌசரில் வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து 155 mm போட்டிருப்பாங்க. அது ஒரு கொஸ்டினாகவே ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஆக்சுவலி லேடன்னா இப்போ நான் டேனி உள்ளே இருக்கிறோம், ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல 155 வந்து மினிமம் கிளியரன்ஸ். ஆனால் நீங்கள் பேசிக்கலி 155 தாண்டி நமக்கு கிடைக்கும். அதனால் அது ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, எல்லாருமே வந்து இதோட லெங்தை பற்றி ஒரு நெகட்டிவாக பேசுகிறது வந்து 4.225 மீட்டர் தானே, 4225 mm. அது வந்து
இதோட காம்படிஷன் இல்லை இதோட அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எஸ்யூவிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி வந்து ஃபேர் ஆகும், நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு எக்கோ ஸ்போர்ட் சைஸில் உள்ள சின்ன காரில் கிடைக்குது இல்லை பிரெஸ்ஸா சைஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறது. ஆனால் அது வந்து அர்பன் கம்யூட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து லெங்க் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் கூட டைட்டாக நம்மளால் இருக்கக்கூடிய ஸ்பேசஸில் ஈஸியாக போக முடியும். கூட வந்து ஓவர் ஹேங்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது, வீல் பேஸ் பெருசாக இருக்குது. 2651 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து பிரச்சனை கிடையாது. இந்த ஷார்ட்டரான ஒரு வெஹிக்கிளோட அட்வான்டேஜ் வந்து ஆல்ரெடி அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற அந்த சேசி ப்ளஸ் ஸ்டியரிங் வந்து நல்ல நமக்கு சப்போர்ட்டிவாக. சிட்டி கம்யூட்டிங்கில் கண்டிப்பாக அது வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி உள்ளே ஏற்றி விட முடியும். ரிவர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக வெளியே வரலாம். யூ டர்ன் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதை மொத்தத்தில் என்ஹான்ஸ் பண்ணுறது இந்த டிஎஸ்ஜியும் இந்த ஸ்டியரிங்கும் தான். நீங்கள் வந்து லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது அவ்வளோ அமைதியாக நம்ம டிரைவரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு கனெக்டடாக இருக்கிறது. கூட ரெஸ்பான்சிவான அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்து சின்ன ஒரு இடத்துல குட்டியாக டக்குன்னு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல டார்க் ஆன் டேப் நீங்கள் வந்து லைட்டை ஆக்சிலேட் பண்ணாலே உங்களுக்கு டார்க் கிடைக்கும். கூட நல்ல கம்போஸ்டான பிரேக்கிங். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் பிரேக் பண்ணும்போது ரொம்ப எஃபோர்ட்டெல்லாம் கொடுக்காம சாஃப்டாக பிரேக் பண்ணி உள்ளே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரேக் பண்ண முடியும். பிரேக்கில் இருந்து கால் எடுத்தால் க்ரால் ஆகுது. இது எல்லாமே சேர்த்து அதில் சைஸில் நம்ம நெகட்டிவாக பார்த்தாலும் டிரைவிங்கில் அது பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ இந்த டைட்டான சேசி பற்றி நம்ம சொல்கிறோம், ஹேண்ட்லிங் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதுக்கு ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட்னா ரொம்ப ஹார்ஷாக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டர் பேட்டர் ரோடை நம்ம வந்து தாண்டி வந்தோம். இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைடு கண்டிப்பாக இது கொடுக்கல. அந்த ப்ளஷ்ன்னு சொல்லக்கூடிய வேர்டை நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு சாஃப்டான ரொம்ப அப்சார்பண்டாக இல்லாமல் இது வந்து ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். இந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா பிட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும். அந்த பிட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டிப்பாக எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அதை நம்ம வந்து பெருசாக பாதர் பண்ணாத ஏரியாவை வந்து என்னென்னா இந்த ஸ்டியரிங்கும் இந்த டிரைவிங் இதுவும் தான். ஏன்னா ஒரு ஸ்பாட்டான டிரைவிங் பொசிஷன். நான் வந்து அந்த ஹேட்சை பற்றி பேசும்போதே இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருந்திருக்கேன். அதாவது ஹேட்சில் என்ன தான் ஹேட்ச் நமக்கு பிடிச்சாலும் அதோட டிரைவிங் பொசிஷன் கொஞ்சம் கூட அப்ரைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்ம நினைப்போம். அந்த இடத்துல இது கொஞ்சம் கூட அப்ரைட் டிரைவிங் பொசிஷன். அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு போஸ்டர் இருக்குது. கூட இந்த ஹேண்ட்லிங் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம நினைக்கிற இடத்துல இதை கட் பண்ணுறது இதோட ஒரு பெரிய சப்போர்ட். ஸ்டியரிங் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட்டாகவே இல்லை. நமக்கு வந்து ஒரு ரெகுலர் என்ன சொல்கிறது, ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்லலாம் முன்னாடி என்ன ஒரு ஃபீட்பேக் என்ன ஒரு வெயிட் நமக்கு தெரியுமோ அந்த ஒரு வெயிட் வந்து நமக்கு இதில் தெரிகிற ஒரு அட்வான்டேஜ். கூட பாருங்களேன், இந்த ஹார்ன் வந்து நம்ம ஸ்கோடா ஹார்ன்னு தான் அந்த ட்ரம்பட்டை சொல்லுவோம். இவங்க ஸ்கோடா ஹார்ன்னு பேர் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஸ்கோடா ஹார்ன் கொடுக்காதது ஒரு பெரிய குறை. இந்த ஹார்னெல்லாம் இதுக்கு மேட்சே ஆகாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரம்பட் வந்து ஒரு அப்கிரேட் நம்ம வந்து ஓயில வாங்கி வைக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல டிராஃபிக்கான இடத்துல இருந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது நீங்கள் ஃப்ளோர் பண்ணும்போது உள்ளே இருக்கிறவங்கள பாதர் பண்ணாமல் அந்த டிரைவருக்கு அந்த டிலைட் கொடுத்து நம்மளால் ஸ்பீட்ஸை கெயின் பண்ண முடிகிறது. இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலி வந்து இந்த புண்டோ எக்கோ ஸ்போர்ட் இந்த மாதிரி கார்ஸில் இந்த அப்கிரேட் ஆகிறவங்க நம்மக்கிட்ட கேட்குற ஒரு பாயிண்ட் என்னென்னா இதோட கார்னரிங் எபிலிட்டி எப்படி இருக்கும், நம்ம கார்னர்ஸில் இதை த்ரோ பண்ணும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணும். கார்னரிங்கை பொறுத்தவரை நம்ம ரெண்டு டைப்பாக கார்னர் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபாஸ்ட் கார்னரிங் சொல்லலாம். ஹைவேஸில் நம்ம நல்ல லீகல் ஹைவே ஸ்பீட்ஸில் சிலவங்க தாண்டி கூட போவாங்க, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் நல்ல ரோட்ஸ் கிடைக்கும் போது அந்த மாதிரி இடத்துல. இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சிட்டிஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து கார்னர் வைண்டிங் ரோட்ஸ், இப்போ இந்த ஹில்ஸுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதே அந்த டிரைவிங் பண்ணுற அந்த ஃபீலுக்காக தானே. அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்குன்னு பிஹேவ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா அந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் லாக் சிஸ்டம் இருக்கும். அது நீங்கள் அந்த ப்ரௌசரில் பார்த்தாலே தெரியும். பேசிக்கலி அது சிம்பிள் என்னென்னா ஒரு வீல் ஸ்பின் ஆகிறத வந்து அந்த டேட்டா எடுத்ததுன்னா அந்த சென்சார் டேட்டா எடுத்ததுன்னா ஸ்பின் ஆகிற வீலுக்கு டார்க்கை கட் பண்ணிக்கிட்டு மற்ற வீலை வந்து ட்ராக்ஷனை கூட்டி நம்ம வெஹிக்கிளை வெளியில் எடுக்கிறதுக்கான லாஜிக். இதுக்கு கூட அந்த எக்ஸ்டிஎஸ் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் கார்னரிங்கில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு டைனாமிக் சிஸ்டம் இருக்கும் பாருங்கள். அது வந்து என்னென்னா நம்ம கார்னர் பண்ணும்போது அந்த இன்னர் வீலுக்கு வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணோம். அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளோட கார்னரிங் வந்து நல்ல டைட்டாக இருக்கும். அந்த டைட் கார்னரிங் நம்ம பண்ணும்போது நம்மளை விட்டு வெஹிக்கிள் வெளியே போகாது, ஸ்டியரிங் கண்ட்ரோலில் இருக்கும், சேசி நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே அந்த ஜாய் ஆஃப் டிரைவிங் அந்த ஃபன் டு டிரைவ் வந்து மிஸ் ஆகாது. இதுதான் அந்த ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் வந்து என்ன தான் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் இன்ட்ரோலே பேசும்போது அந்த 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. இந்த சேசிலையும் இந்த ஸ்டியரிங்லேயும் ப்ளஸ் அந்த என்ஜின்லேயும் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து
ரோடுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட்டே ஃபீல் ஆகலை, அவ்வளோ கிளைடாக கார்னர் ஆகுது. இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் வந்து நல்லா ஃபீல் ஆகிற ஒரு கார்னர். ஆனால் இதில் ரோல் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்லைட்டான ரோல் தான். ஆனால் அந்த கார் வந்து அப்படி என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்டைல் அப்படியே போகுது. நீங்கள் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்கோஸ்போர்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், திருப்பி நான் ஃபோர்டை பற்றி பேசுகிறேன்னு நிறைய பேருக்கு வருத்தம் வரும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு எக்கோஸ்போர்ட் வச்சுருக்க ஒரு கஸ்டமர் இன்றைக்கி மிட்வேல வந்து ஒரு டீசல் வேணும்னா வேறு சாய்ஸே இல்லை, காம்பஸ் தான் போகணும். இந்த காரில் ஒரு டீசல் இருந்துருந்து வைங்க, இது அதுக்கு ரெண்டுக்கு இடையில வந்து சூப்பராக பிளாட் ஆகிருக்கும். அந்த ஒரு நேச்சர் வந்து இருக்குது. அதாவது க்ரோன் அப் எக்கோஸ்போர்ட், இதுலேருந்து க்ரோன் அப்பாக நம்ம காம்பஸ் இல்லை கோடியாக் பக்கம் போக முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கார், இந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கிறது கூட வந்து டிஎஸ்சி வாங்குறவங்க ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க. என்னென்னா ஃபன் டு டிரைவ், அந்த ஒரு டிரைவர் கனெக்ட், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய வேர்டு. இது என்ன தான் இதில் மீன் பண்ணுதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உண்மையில் இது வந்து இந்த காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம டாய்கூனை இதில் வந்து ஒன்றா தான் பார்க்குறோம். இதையும் அதையும் பேசிக்கலி ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் கொரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க 1.5 லிட்டரில் வந்து எக்ஸ் லைன் வச்சுருக்காங்க, இங்கே வந்து என் லைன் இருக்குது. கூட வந்து ஆஸ்டரில் வந்து பார்த்தோம்னா அந்த 1.3 டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இப்படி பார்க்கும்போது இந்த காரை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஃபன் டு டிரைவ் இல்லை ஸ்டெபிலிட்டின்னு பேசும்போது ஒரு வேர்டை கூட இன்க்ளூட் பண்ணி பேசும். ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுது, கம்ஃபர்ட்டும் ஹேண்ட்லிங் கூட பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண சொல்கிறது என்ன தான் இது மீன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். உண்மையில் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிரைவரை டிலைட் பண்ணுற கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் வெரி வெரி லோ இன்றைக்கி. அந்த மார்க்கெட் போயாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைட் கார்னர் பண்ணுறதுல, எஃபர்ட்லெஸ்ஸாக கார்னர் பண்ணுறதுல, ஒரு கட் பண்ணுறதுல, லேன் சேஞ்ச் பண்ணுறதுல இந்த ஹேண்ட்லிங் வருது. அதே மாதிரி வந்து நீங்கள் லீகல் ஸ்பீட்ஸை எஃபர்ட்லெஸ்ஸாக கொண்டு வர்றதுக்கு நம்ம டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, என்ஜினும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. அது டர்போ கிக்கின் ஆகுது, ப்ளஸ் அந்த டார்க் லெவலை வந்து அது எக்ஸிபிட் பண்ணுது. சேசியோட குவாலிட்டி, அந்த சஸ்பென்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரோலை மினிமைஸ் பண்ணி ஸ்டியரிங்கில் நமக்கு அந்த வெயிட்டை ஆட் பண்ணி ஸ்டியரிங்கில் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து இதெல்லாம் கம்பைண்டாக கூட பிரேக்ஸ். இப்போ நான் லைட்டாக பிரேக் பண்ணேன், ஆனால் உள்ள டேனிக்கு அது ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஃபீல் ஆச்சா தெரியாது. அது நம்ம அந்த மாதிரி ஒரு அடாப்டிவ் ஸ்டைலில் ஓட்டுறவங்களுக்கு இது வந்து அந்த ஃபன் டு டிரைவை கொடுக்கும். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா இன்றைக்கி வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லா கார்ஸ்லையும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரெவ்ஸ் கூட பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பவர், ஹை பீக் டார்க் அண்ட் பீக் பவர் எடுத்துகிட்டு வரும். ஆனால் அது இது வந்து நம்மளோட அந்த லீகல் ஸ்பீட்ஸ்லே நான் 108 தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், கார்னர் பண்ணும்போது அந்த டைட்னஸ் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வெஹிக்கிள்குள்ளே அது ஃபீல் ஆகவே இல்லை. மற்றவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அது பாதரிங்காக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அந்த பேலன்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஹேண்ட்லிங் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்லைட்டாக லீனியராக நீங்கள் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணணும்னு நினச்சா கூட ஒரு ஸ்ட்ரைட் ரோடு உங்களுக்கு தூரத்தில் பார்த்தாலே தெரியுது, வேறு வெஹிக்கிள் எதுவும் இல்லை. நீங்கள் அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்பீட்ஸை பில்டு பண்ணோம். உள்ளே வந்து ஸ்பீடே நமக்கு தெரியாது. ஸ்டியரிங் பாருங்கள், அந்த வெயிட் இன்னும் ஆட் ஆச்சுது. இப்போ நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கை வந்து இதில் பட்டுரும். இதுதான் செகண்ட் ஹேண்டே நம்ம வச்சுரும். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் இது வந்து அந்த செக்மெண்ட்டில் நம்ம அந்த மூணாக பிரித்ததில் ஹேண்ட்லிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஆடப் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து அடிக்கடி பேசப்படுற ஒரு வேர்டு. பையிங்கில் சேஃப்டி மாதிரியே பெர்ஃபார்மன்ஸு பேசப்படுற ஒரு வேர்டு. இப்போ இந்த MQB A0iN வந்து நிறைய பேர் வந்து டவுன் கிரேடாக பார்த்துட்டு இருந்தாங்க. முதல்ல நம்மளோட டாய்கூன் ரிவ்யூலே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து என்ஜினியரிங் இம்ப்ரூவ் ஆகும்போது வெயிட் குறையும், ஆனால் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி குறையாது, கிராஷ் வர்த்தியாக இருக்கும்னு சொல்ல மாதிரி அது ரேட்டிங்லேயே 5 ஸ்டார் வந்தது. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறதுல நிறைய பேருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு டவுட் வரக்கூடிய ஏரியாவே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான். இப்போ நம்ம வந்து சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹையராக இருந்து அதுக்கு மேலே டர்போ இருக்குதுன்னா அந்த என்ஜின் ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் லேபர் ஆகாது, ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி ஒரு என்ஜின் வந்து இந்த 1.5 ஈவோ. இது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த 150 PS ஆகட்டும், 250 Nm ஆகும். இந்த கார் வந்து அப்படியாகவே உருவாக்கப்பட்டது. இதுக்கே எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லிட்டர் போனீங்கன்னா 1 லிட்டரில் வந்து கொஞ்சம் லேபர் ஆகி தானே அது அவுட்புட்டை கொடுக்கணும். இது வந்து லேபர் ஆகிறது உங்களுக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாது. அதனால் இது ராவாகவே பெர்ஃபார்மன்ஸ் என்ஜின்னால வேரிடு ஸ்டைலில் நீங்கள் ஓட்ட முடியும். இப்போ நீங்கள் வந்து இதில் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் வந்து லைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா இங்கே ஏக்கோ மோடுன்னு காட்டும், இக்கோ மோடு காட்டும். செகண்ட் தேர்ட் சிலிண்டருக்கான ஃபியூலை வந்து இன்ஜெக்டர் வந்து கட் பண்ணி விட்டுரும். 1 4 ஃபயர் ஆகிட்டு இருக்கும். அந்த இதில் அது போயிட்டுருக்கும்.
ஆனால் நம்ம வந்து லைட் ஃபுட்டடாக ஓட்டணும்னு உள்ளது வந்து நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருங்க, செடேட்டாக போயிட்டுருங்க, அதுக்கு இது பாசிபிள். இது நீங்கள் கொஞ்சம் கிக் டவுன், இப்போ நான் வந்து ஆக்சிலேட் பண்ணேன், இந்த பாருங்க சர்ஜான ஒரு கிக் டவுன். யாருமே ஒரு காரை வந்து இந்த மாதிரி பேரிகேட்ஸில் புஷ் பண்ண யோசிப்பாங்க. இதை நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ கம்போஸ்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பெர்ஃபார்மன்ஸும் நமக்கு எடுக்க முடியும். இதுதான் அந்த ரியல் பெர்ஃபார்மன்ஸ். நம்மளோட ரிக்யர்மெண்ட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணி எடுக்க முடிஞ்சதுனால தான் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. இதில் இப்போ டவுட் வரக்கூடிய ஏரியாவை வந்து ஃபியூல் எக்கானமி. இப்போ ஜெர்மன்ஸ் வந்து ஃபியூல் எக்கானமி கம்மின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல மீம்ஸில் பார்க்குறது உண்டு. ஜெர்மானியா கார் வந்து கம்மியாக ஃபியூல் எக்கானமி கொடுக்குறத பற்றியெல்லாம் மீம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கோம். உண்மையில் அது எப்படின்னா, நீங்கள் இந்த காரை அடித்து ஓட்டினா ஃபியூல் எக்கானமி கிடைக்காது, ஏன்னா ஃபியூலை தான் அது எடுக்கும். ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியதில் லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டினீங்கன்னா சிட்டியில் ஒரு 12 to 13 கொடுக்கும் இந்த என்ஜின். அதாவது ஸ்கோடாவோட டீலர் நமக்கு சொன்னதை பார்த்தா அவங்களோட யூசர்ஸ் வந்து சென்னையெல்லாம் இங்கேருந்து வந்து ஃபுல் டேங்கில் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது லைட் ஃபுட்டோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே லைட் டீசலரேட் பண்ணாலே ஈகோ மோடு வந்துடும், ஏன்னா அது ஆக்டிவ் சிலிண்டர் மோடுக்கு வந்துடும். ஒரு நமக்கு ரீஜென்ரேஷன் மாதிரி வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் லைட் ஃபுட்டோட இப்போ வந்து நான் ஆக்டிவில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 89ல் ஈக்கோவில் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் வந்து க்ரூயிஸை செட் பண்ணி ஒரு 110க்குள்ளெல்லாம் ஓட்டும்போது கண்டிப்பாக நல்ல ஃபியூல் எக்கனாமி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து டிஎஸ்சியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம புஷ் பண்ணி அதை வந்து லிமிட்டுக்கு புஷ் பண்ணி ஓட்டணுன்னா கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்டுக்கு தான் வரும். நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஒரு காங்கிரீட் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து ரெகுலரான நம்மளோட தார் ரோட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், அந்த ஃபன் டு டிரைவை வந்து உங்களால் கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து போயிடுச்சு. அதாவது லிட்ரலி ஸ்டிஃப்னஸ் வந்து நில்லுன்னு சொல்ல முடியும், ஏன்னா இந்த ரம்பிள் ஸ்டிஃப் ஆகலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள எல்லா விஷயம் இதில் இன்க்ளூசிவாக இருக்குது. திருப்பி நான் அந்த பாயிண்ட்ஸை தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் என்ன பாருங்களேன், இந்த கார்னரிங் எல்லாம் வந்து அவ்வளோ கம்போஸ்டாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அதோட ரோல் எல்லாம் லைட்டாக தெரியும். இது அந்த ரோல் எல்லாம் தெரியல, நம்ம கைக்குள்ளே இருக்குது. கூட இப்போ நிறைய கார்ஸில் வந்து பார்த்தோன்னா சிட்டி மோடு தனியாக இருக்கணும், ஹைவேக்காக ஸ்போர்ட்டிவ் மோடு. இது இந்த என்ஜினுக்கு அப்படி ஒரு தேவையில்லை. அது இந்த தேங்க்ஸ் டு இந்த DQ200 தான். நம்மளோட வேரியட் கண்டிஷனை நம்ம டிசைட் பண்ணுறது மாதிரி அதை ஓட்டிக்கிட முடியும். அது நீங்கள் என்ன கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீங்கள் 6th-லேருந்து 7th பார்த்தீங்கன்னா அப்படி டாலாக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம் ஷார்ட்டாக நம்ம சிட்டிக்குள்ளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது மாதிரி இருக்கும். இந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. இப்போ நம்ம கிரெட்டாவோட பேசிக் ரிவ்யூ, அந்த ஃபவுண்டேஷன் மாடலோட ரிவ்யூவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, பழைய கிரெட்டாவோடைக்கும் ரியர் சஸ்பென்ஷனை சாஃப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க அந்த ஸ்ட்ரைக்கிங்கில். என்லைன் வந்தபோது அவங்க பேசிக்கலி என்ன பண்ணாங்க, சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணாங்க. சேசியோட ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு அந்த வெயிட்டை ஆட் ஆச்சுது, ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இந்த கார் நீங்கள் அது ரெண்டுக்கு நடுவில் வரும். அதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுது, ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட்டு தெரியல, உங்களுக்கு அந்த ஃபன் பேசிக்கலி இருக்கவும் செய்யுது. அந்த ஒரு வெயிட் வந்து அடிஷன் மாதிரி தெரியாமல் அந்த பேலன்ஸில் இருக்கிறது உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவில் எவிடெண்ட்டாக ஃபீல் ஆகும். நான் எப்படி இதை ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த கார்ஸ் பார்க்குறவங்க, நான் முதல்ல எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஃபிகோ, புந்தோ, போலோ, இது 3 வச்சுருக்கிற பழைய ஃபஸ்ட் ஜென் பேசிக்கலி பார்க்குறவங்க அவங்களோட ஹேட்சை எப்படி ஓட்டுவாங்களோ அதே மாதிரி ஹைவேஸில் ஓட்ட முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னொரு டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹைவேஸில் வந்து ஒரு 120 கீப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஓட்டுறவங்க. அதாவது ஸ்பீட்ஸை பற்றி ரொம்ப ரேஷ் பண்ணி ஓட்டி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இங்கே ஒரு பைக்கர் போகிறார், இங்கே ஒரு கார் போகுதுன்னா அந்த ஸ்பீட்லேயே நம்மளால் நடுவில் கரெக்டாக நம்ம நினைக்கிற அந்த இடத்துல அதை அப்படி கொண்டு போக முடியும். அதனால் அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் அது புரியும். திடீர்னு நம்ம பிரேக் பண்ண வேண்டாம், நம்ம வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீடாகவும் இருக்காது. அந்த ஓவர் ஸ்பீடு நான் சொல்கிற வெஹிக்கிள்ஸ் என்னென்னா, சிலது வந்து நீங்கள் ஸ்போர்ட்டி மோட் போட்டாலே அது வெளியே தான் நிற்கும், நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இது பேசிக்கலி எப்படின்னா, இந்த காரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், கார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை. அதான் இதோட மெயினான விஷயம். இப்போ கண்டிப்பாக சில காம்ப்ரமைசஸ் இருக்குது பாருங்கள். காம்ப்ரமைசஸில் முதல்ல வந்து ஏசி ஆக்சுவலி என்னென்னா, எங்கள் வீட்டில் விண்டோ வந்து 1.6 இருந்த பீரியடில், அதாவது இப்போ என் தங்கச்சிட்ட மராசு இருக்குது, முதல்ல வந்து வெண்டோ இருந்தது டீசல். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடுக்குள்ளே தாண்டி நம்ம போகவே மாட்டோம், அந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்கும். கூட அந்த ப்ளோவரோட நாய்ஸ் எல்லாம் பெருசாக கேட்காது. அன்னைக்கு இருந்த அந்த ஜெர்மன் என்ஜினியரிங் நம்ம 2011-12 காலகட்டத்தில் அந்த யுனிக்காக பார்த்ததே அந்த இடத்துல தான்.
நீங்கள் வெண்டோ இல்லை ரேபிட் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த இல்லை போலோ வச்சுருக்கிறவங்களுக்கே தெரியும், அந்த ஏசி வெண்டு உடஞ்சி விழும். அது பழைய காரில் அது ஒரு டிசைன் ஃப்ளாவாக இருந்தது. ஆனால் ஏசியில் எந்த குறையுமே கிடையாது. இதில் இந்த காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறது அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ஏசி கிடையாது. அதனால தான் நிறைய ஃபோக்ஸ் வேகனில் இருந்து இல்லை வந்து ஸ்கோடால இருந்து அப்கிரேட் ஆனவங்க வந்து இந்த ஏசி பற்றி ஃபீல் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு ப்ளோவர் ஸ்பீடு 1 இல்லை 2 சில நேரம் கூட்டி வைக்கணும். கூட இங்கே வந்து நமக்கு சன்ரூஃப் இருக்கிறதுனால இந்த லேயரில் ஒரு ஹீட் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி முதல்ல இருந்ததுக்கு இது கண்டிப்பாக அப்கிரேடாக தான் இருக்குது, ஓகே தான் இருக்குது. அந்த அளவுக்கு கூலிங் வந்து நமக்கு ஃபீல் ஆகாது, ஒரு நெகட்டிவ். ஆனால் கூல் ஃபீல் ஆகும். எப்படின்னா நீங்கள் வந்து ஃபேன் ஸ்பீடை கூட்டணும், கொஞ்சம் ப்ளோவர் நாய்ஸ் இருக்கும். கூட இந்த வெண்டிலேட்டட் சீட்டும் கொஞ்சம் நாய்ஸி தான். நீங்கள் யூஸ்வலி காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனாக இல்லை. வின் நாய்ஸ் லைட்டாக இருக்குது. வின் நாய்ஸ் இருக்கிறது இந்த பேக்கிங் தான். இப்போ நீங்கள் இந்த காரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில மேனுஃபேக்சரர்ஸ் கொடுத்துருக்கிற அளவுக்கு இவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைட்டான பேக்கிங் எல்லாம் கொடுக்கல. நீங்கள் ஹூட்லேயே வந்து இன்சுலேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா என்ஜின் சைலண்ட் அவங்க அதை சிம்பிளாக கொடுத்தாங்க. இதெல்லாம் காஸ்ட் கட்டிங்கில் நமக்கு எவிடெண்ட்டாக தெரியும். ப்ளஸ் இந்த இதெல்லாம் பாருங்களேன், இந்த பில்லர்ஸ், இந்த பீஸு நாங்கள் அடிக்கடி அதாவது கிண்டலை தாண்டி நம்ம ஒரு வருத்தமாக பேசுகிறது இதோட வைப்பர். அது நீங்கள் எக்ஸ்டீரியரில் நம்ம பேசியிருப்போம். இதெல்லாம் காஸ்ட் கட்டிங்கில் எவிடெண்ட்டாக இருக்குது. லோவர் கிரேடு பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த லோவர் போர்ஷனில் நமக்கு தெரியுது. ப்ளஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக இருந்தது, இன்றைக்கி ஒரு காம்ப்ரமைஸாக இருக்குது. நான் ஒரு பாயிண்ட் கூட பாசிட்டிவில் சொல்ல மிஸ் பண்ணது வந்து எர்கனாமிக்ஸ். இந்த காரோட எர்கனாமிக்ஸ் வந்து ஸ்பாட்டான எர்கனாமிக்ஸ். டிரைவரோட ரீச்சில் எல்லாமே இருக்கும். டில்ட் ஆகட்டும், பொசிஷனிங் ஆகட்டும், சுவிட்சஸ் ஆகட்டும், டிரைவரோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கிற அட்வான்டேஜ். எனக்கு இந்த கெப்பாசிட்டி டச் மட்டும்தான், அதெல்லாம் வந்து நாப்ஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த கார் உங்களோட பையிங் ரடாரில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து கார்னர் பண்ணி பாருங்கள். இது ஒரு பேராபோலா மாதிரி ஒரு கார்னர். நீங்கள் அந்த கார்னரில் நீங்கள் இன்டென் பண்ணுற இடத்துல இது இருக்குதுன்னா உங்களுக்கான கார். எல்லாருக்கும் வந்து இது தேவையில்லை. ஏன்னா கார்னரிங் வந்து இந்த மாதிரி ஃபன் டு டிரைவ் எல்லாம் 1% பீப்புள் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஆக்சலரேஷனில் கார்னர் பண்ணுறது. ரியரில் முதல்ல கம்ஃபர்ட் பற்றி பேசலாம். ஆக்சுவலி நான் முதல்ல டிரைவிங்லேயே பேசினது மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடியது கார்னரிங்கில் எல்லாம் சேர்த்து தான். இப்போ நீங்கள் அந்த சேசியோட டைட்னஸ் வந்து இந்த குவாலிட்டி இப்போ ஒரு கார்னர் பண்ணும்போது கூட உள்ளே நம்மளை எதுவுமே பண்ணலை. அதாவது அந்த ஒரு ரோலுன்னு ஒன்றே நமக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் உள்ளே வரல. இப்போ நம்ம ஒரு 120 போயிட்டுருக்குறோன்னா அந்த ஸ்பீடே உள்ளே தெரியல. கூட இந்த விண்டோ லைன் வந்து கரெக்டான ஹைட்டில் இருக்குது, டிஎல்ஓ நல்லா இருக்குது, ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் எல்லாம் கிடையாது. ஆல் பிளாக் இன்டீரியராக இருந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டைட் லைன் சேஞ்சிங். ஆனால் உள்ளே எதுவுமே தெரில. நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி உட்காந்தும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பின்னாடி சீட்டோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் ரொம்ப சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஏன்னா அதில் ஒரு கர்விங் இருக்குது. கூட வந்து நம்ம அப்ரைட்டாக உட்காந்துருக்கோம், ஃப்ரண்ட் சீட்டோடையும் ஹைட்டாக இருக்கிறோம். ஹெட்ரூம் டைட்டு தான். ஒரு 6 ஃபுட்டர்ஸ் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நீ வைக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு ஸ்லைட் குஷன்டு பேட் இருக்குது. இந்த இடத்த நான் இப்போ இந்த ஆம்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து 2 பேருக்காக ஸ்கூப்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்தா தெரியும், 2 பெரிய ஹெட்ரெஸ்ட், ஒரு குட்டி ஹெட்ரெஸ்ட். இந்த ஸ்கூப்பிங் வந்து இப்போ என்னோட ஃபிசிக்கில் இருக்கிற ஆளுக்கு வந்து நம்மளை அது வாங்கி வச்சிருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட பிக்கராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அவங்களோட இந்த முதுகில் இது வந்து என்ன பண்ணுவோம்னா தட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஃப்ளாட்டாக இருந்திருந்ததுன்னா அவங்க ஃப்ரீயாக உட்கார முடியும். இது இதோட ஒரு நெகட்டிவ். அதனால் மிடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஸ்ட்ரிக்டாக 2 சீட்டர். சின்ன ஒரு அடல்ட்டு, சின்ன ஒரு டீனேஜர் கிட்ஸை வைக்கிறதுக்காக நமக்கு ஒரு சின்ன ஹெட்ரெஸ்ட்டை மீன் பண்ணியிருக்காங்க. அந்தளவு விட்த் இல்லை இந்த கார். கூட ஸ்கோடாவோட கிளவர் டச்சான இதில் வந்து உங்களுக்கு அந்த பாக்கெட் இருக்குது, சி டைப் சார்ஜர், ஏசி வெண்ட் இருக்குது, பெரிய பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். ஏன்னா இந்த பாட்டில் வந்து இன்றைக்கி நிறைய கார்ஸில் வந்து ரியரில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அது நல்லா இருக்குது. இங்கேயும் நீங்கள் சப்போஸ் ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கும்போது அதான் இதில் ஒரு பெரிய நெகட்டிவ். நடுவில் ஒருத்தரை நம்ம உட்கார வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படி ஸ்லாண்டாக உட்காரலாம்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், அதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒரு போர்ஷன் ப்ளஸ் சீட்டோட ஒரு ப்ரொஜெக்ஷன், அதுவும் திருப்பி நம்ம முதுகில் தட்டுது. அது அப்படி கர்வ்டாக இருந்திருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். பிரேக்கிங் எதுவுமே நமக்கு உள்ளே தெரியலை. ஹார்ட் பிரேக்கிங்ஸ் எல்லாம் இப்போ இதுக்கு இடையில் நடந்தது தெரியலை. கியர் சேஞ்சிங், இந்த ஷிஃப்ட் ஷாக்ஸ் இல்லாதது தான் டிஎஸ்ஜியோட ஒரு அட்வான்டேஜ். அது இதில் நமக்கு நல்லா தெரியும். அப் ஷிஃப்டிங், டவுன் ஷிஃப்டிங் எல்லாம் உள்ளே பெருசாக தெரியவே இல்லை.
டிரைவர் பிஸியாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே கேஷுவலாக உட்கார முடிகிறது இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ ரியர் சீட்டில் வந்து நமக்கு ரோட் நாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னா, இந்த மாதிரி பேட்ரான ரோட்ஸ், இது காங்கிரீட் ரோடு, அதில் வந்து ஸ்லைட்லி நாய்ஸியாக இருக்குது. ஆனால் இன்னொரு நாய்ஸ் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணும். எப்படின்னா, ஃப்ரண்ட் வெண்டிலேட்டட் சீட்டோட ப்ளோவர் சவுண்டு வந்து பின்னாடி வந்து ஒரு ரேடியோ ஆனில் இருந்தால் ஒரு கிரெயின் சவுண்டு கேட்குறது மாதிரியே கேட்டுட்டு இருக்குது. அது வந்து இதில் ஒரு நெகட்டிவ். ஏன்னா அந்த வெண்டிலேட்டட் சீட் அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இல்லை, ஆனால் அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம், அதுவும் இத்தனைக்கும் அதில் ஃபஸ்ட் ஸ்பீடு தான் அது இருந்தாலும் லைட்டாக கேட்டுட்ருக்கு. மற்றபடி வின் நாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. வேறு என்ஜின் நாய்ஸ் ஆகட்டும், வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. டயர் நாய்ஸ் லைட்டாக நமக்கு கேட்குது. அதெல்லாம் நம்மளால் வந்து அக்ரி பண்ணக்கூடிய லிமிட்டில் தான். ஆனால் இந்த ப்ளோவர் சவுண்டு தான் கொஞ்சம் ஹையாக இருந்தது. இப்போ நம்ம இந்த காங்கிரீட் ரோட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் லைட்டாக நமக்கு தெரியும். ஏன்னா இது நீட்லி பேவ்டே கிடையாது ஃபுல்லாக. இப்போ நீங்கள் என்ன பார்த்தாலே தெரியும், அண்டுலேஷன்லேயே நம்ம போயிட்டுருப்போம். அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து லைட்டாக நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது நம்ம வந்து ஸ்பைனுக்கு வரல, சீட்ஸ் வந்து எடுக்குது. ரியரில் இந்த பெர்ஃபரேஷன்ஸ் வந்து சீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் உட்கார வச்சுருக்கோம். இப்போ அடுத்து ஒரு மெயினான ஒரு கன்சர்ன் டிஎஸ்சி பற்றினது. இப்போ டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் இல்லை டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடியது மேலே நமக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன் வந்து அதோட ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர். ஒரு கரெக்டான ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி சிலதில் வந்து ஃபெயிலியர் வர ரேட்ஸ் வந்து நம்ம நெட்டில் பார்த்துருப்போம், இல்லை நிறைய ஓனர்ஸ் கிட்டே பேசியிருப்போம். ஆனால் இந்த DQ200 வந்திருக்கிற அப்கிரேடை வச்சு இல்லை அப்டேட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபெயிலியர் ரேட் வந்து குறைஞ்சிருக்கிறத நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியும். அதுக்கு வந்து Volkswagen ஸ்கோடா டைப்பில் என்னென்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கிளச்சு கூலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கியர்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேரில் நிறைய மாடுலேஷன்ஸ் வந்திருக்கு. அதாவது ரேஷியோ படி இது பண்ணுறதுக்கு ட்ரை டபுள் கிளச் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்டேட் பண்ணியிருக்கிறது தெரியுது. இப்போ நம்ம என்ன மீன் பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து ப்ரிடாமினன்ட்லி சிட்டி ஓட்டுறதா இருந்தால், அதாவது உங்களோட யூசேஜ் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎஸ்ஜி மேக்ஸ் நோ சென்ஸ், அது செட் ஆகாது. ஆனால் நம்ம மிக்ஸ் ஆஃப் ஹைவேஸ் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க, சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கிறீங்க, உங்களோட நேட்டிவ்க்கு வந்து போகிறதுக்கு மட்டும் இந்த காரை யூஸ் பண்ணுறீங்க. சிட்டிக்குள்ளே உங்களுக்கு டூ வீலர் இருக்குது, கேப் இருக்குது, இல்லை சிட்டியில் வீக்கெண்ட்ஸ் மட்டும் எடுப்போம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கார் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கிக் டவுன், அந்த ஷிஃப்ட் ஷாக்ஸ் இல்லாத ஒரு டிரைவபிலிட்டி, அதுலேயும் அந்த எஸ் மோட் நான் ஓட்டி காட்டல, அது நிறைய தடவை நமக்கு தெரிஞ்சதுனால தான். அக்ரெசிவ்னா இப்போ நீங்கள் இந்த என்ஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக லைட் ஃபுட்டாக ஓட்டினாலே ஒரு எஸ் மோடில் தான் அது ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸ்பீட்ஸ் வந்து லீனியராக பில்ட் ஆகும். இதையும் தாண்டி உங்களுக்கு அக்ரெசிவாக ஓட்டுறவங்களுக்கு பேடல்ஸ் இருக்குது, மேனுவல் இருக்குது. அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாம் எப்பாச்சும் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்சி தான் மேட்ச் ஆகும். அந்த இடத்துல உங்களோட பையிங்கை வந்து உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுக்கலாம். கூட இப்போ வந்து மேனுஃபேக்சர் சைட்லேருந்து அவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறது நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுக்குது. இப்போ இந்த 1 லிட்டர் வர்சஸ் 1.5 லிட்டர் பற்றி பேசும்போது 1 லிட்டர் வந்து இந்த பாடி ஷேப்புக்கு இந்த மாதிரி ஹைவே டிரைவ்ஸ் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்காது. ஏன்னா பேப்பர் ஸ்பெக்கில் 115 PS 170 நியூட்டன்மீட்டர் 6 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் 80 இருந்தாலும் அது ஹைவேஸில் கொஞ்சம் பவர் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் சிட்டி ஓட்டுறவங்க டார்க் கன்வெர்ட்டர் இருக்கிறவங்க வந்து 1 லிட்டர் போகலாம். ஆனால் ஹைவேஸ் அந்த ஈவோ என்ஜினோட அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி எல்லாம்னா இந்த 150 PS 250 நியூட்டன்மீட்டர் இருக்கிற இந்த என்ஜின் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுதான் நம்மளோட சாய்ஸ். இங்கே இது மோர் ஹைவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது இந்த டிஎஸ்டி காம்போவில் இருக்குது. அது கொஞ்சம் சிட்டி ஃப்ரெண்ட்லி. சிட்டியில் உங்களுக்கு லேக் வந்து டர்போ லேக் இருந்தாலும் அந்த 6 ஸ்பீட் 80 என்ன பண்ணுன்னா அந்த லேக்ல இருந்து அதை தூக்கி மேலே எடுத்துகிட்டு வந்துடும். குவிக்காக ஒரு அப்ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதில் கொஞ்சம் லேபர் ஆகும் என்ஜின். அந்த லேபரிங்கை விசிபிளாக தெரியாத மாதிரி அந்த டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் வந்து அது டர்போவாகவே உருவாக்கப்பட்டதுனால அந்த பிரச்சனையை வந்து கொடுக்காது. அப்புறம் காமனாக நம்ம பேசுகிற ஒரு டவுட் என்னென்னா, PQ25 சொல்லக்கூடிய பழைய ரேப்பிட், பழைய போலோ, பழைய வெண்டோ மாதிரி வந்து இது இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. அதாவது பில்டு குவாலிட்டி ஃபோக்கஸ்டாக நான் சொல்கிறது, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி ஃபோக்கஸ். அதாவது நீங்கள் வந்து குளோபலி என்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் போக போக வெயிட் செட் பண்ணி கார்பன் எமிஷனை கம்மி பண்ணி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி டிரைவரையும் ஹேண்ட்லிங்கையும் சப்போர்ட் பண்ணணும். கூட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி அஷ்யூர் பண்ணுற மாதிரி தான் ஹை டென்சைல் ஸ்டீலோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கு. இதுவும் அதுதான். இப்போ MQB ஜெர்மன் பிளாட்ஃபார்ம், MQB A0iN இந்தியன் அடாப்டிவாக இருந்தாலும் அவங்க சேஃப்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. லைட்டாக நமக்கு ஃபீல் ஆகும். அந்த டோரில் எல்லாம் நீங்கள் ஏறி நின்னாலும் அது எதுவும் பண்ணாது. பழைய PQ25 இது அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஆகும், மெட்டலில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கிராஷ் ஒர்த்தினஸில் கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரக்சரலி
ஸ்ட்ராங் தான். லைட்டாக நீங்கள் ஓட்டும் போது ஃபீல் ஆகுறது கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள மாடர்ன் கார்ஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பழைய PQ25 மாதிரி எல்லாம் இந்த வெயிட் நமக்கு தெரியாது. நாங்கள் இன்றைக்கி நானும் டேனி இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போது ஸ்லாவியா வர்சஸ் குஷாக்கு நம்ம பேசணும்னா ஸ்லாவியா கொஞ்சம் கூட லெங்தியான கார். இந்த கார் ஷார்ட்டாக இருக்குது, ஓவர் ஹேங்ஸ் கம்மி, அந்த வீல் பேஸ் வந்து இந்த 2 எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட பிளான்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ட்ரிபிள் டிஜிட் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் நம்ம பில்டு பண்ணணும். அதே இது ஸ்லாவியாவில் ஸ்லைட்டாக ஒரு லிஃப்ட் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸில் செக் பண்ணும்போது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெயிட்டை பார்க்குறத வரைக்கும் இந்த மாடர்னைசேஷன் தான் இதில். அதில் எந்த காம்ப்ரமைஸுமே வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியில் கண்டிப்பாக கிடையாது. ஸ்கோடா பற்றி நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இதே வந்து மெயின்டெனன்ஸ் தான். அதாவது ஒரு காலகட்டத்தில் ஸ்கோடா டீலர்ஸ் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கி திங்ஸ் எல்லாம் மாறியாச்சு. சாஹோலிஸோட பீரியட்ல இருந்து அவர் இப்போ இல்லைங்க, பட் ஸ்டில் அவர் அந்த ஸ்ட்ரக்சரை மொத்தம் மாற்றி இந்தியா 2.0 ப்ராஜெக்ட், இப்போ வந்து ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அந்த புதிய என்டிட்டி எல்லாமே சேர்ந்து மோர் லைக் வந்து அவங்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டாங்க. இது ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட ஸ்டோரியே வேறு மாதிரி இருக்கும். எக்ஸ்டெண்ட் வேரண்டி நம்ம எடுக்கலாம், 5th to 6th இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் எடுக்க முடியும். கூட இவங்களோட ஒரு சர்வீஸ் பேக் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன், ஆயில் சேஞ்சில் இருந்து நம்ம பண்ண வேண்டிய சில ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் ஆகலாம், பிரேக் ஃப்ளூயிட் ஆகலாம், நமக்கு வந்து பேசிக்கானது எல்லாமே சேர்த்து ஒரு இன்க்ளூசிவாக ஒரு பேக்கேஜ் நம்ம எடுக்கும்போது நம்ம பெருசாக வந்து கையிலேருந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாமல் சர்வீஸ் பேக்கேஜ் வைக்க முடியும். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பையர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பிராண்ட் கொடுக்குற விஷயங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நம்மளால் வாங்க முடியும். வெர்டிக்ட் யார் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது. நான் முதல்ல இவ்வளோ நேரம் பேசினது யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, அதாவது இந்தந்த விஷயங்கள் நான் என்னோட பையிங்கில் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸாக வச்சுருக்கிறவங்க, ஹேண்ட்லிங், நல்ல ஒரு சேசி, சேஃப்டி, நல்ல பஞ்சியான ஒரு என்ஜின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அது உங்களுக்கு இன்க்ளூசிவாக புரிஞ்சிருக்கும். யார் வாங்கக்கூடாது, இதுதான் மெயின் விஷயம். கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர எஃபிஷியண்டான ஒரு கார் வேணும், நான் வந்து ஒரு 10 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படி ஒரு டியூரபிலிட்டியில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கார் உங்களுக்கான கார் இல்லை. ஏன்னா எஃபிஷியன்சி வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ்அப்பில் தான் நம்ம எடுக்க முடியும். அதாவது நம்மளோட டிரைவிங் நேச்சருக்கு மாதிரி மாறும். டீசல் மாதிரி ஒரு எஃபிஷியன்சி எல்லாம் கிடையாது. இன்னொன்று யார் வாங்கக்கூடாதுன்னா வந்து பயங்கர ஸ்பேஷியஸான ஒரு 5 சீட்டர் வேணும். அதாவது ஒரு 3 பேர் பின்னாடி உட்காரணும், நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும், பயங்கர இன்டீரியர் குவாலிட்டியெல்லாம் வேணும். அப்படிப்பட்டவங்களுக்கான கார் இது கிடையாது. ஆனால் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆடியன்ஸ். அந்த 3 செப்பரேஷனில் அந்த ஒரு பையர்ஸ், அதை ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ் வாங்குறவங்க இந்த காரை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் நம்ம இன்றைக்கி இந்த கார் நிறைய நேரம் ஓட்டும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இது இப்போ பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது. இதில் ஒரு டீசல் இன்ஜின் மட்டும் இருந்திருந்துன்னு வைங்களேன், இந்த காம்போ வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த சேசி நமக்கு கூட கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம பேசின இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த ரெடாரில் இப்படி ஒரு கார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆஃப் டிரைவிங் அண்ட் சீட்டிங்கில் பின்னாடியெல்லாம் உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கார் கனெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த டெசிஷனை வந்து எடுக்கலாம். இந்த லேட்டஸ்ட்டில் நம்ம 2-3 வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். தயவுசெய்து இதெல்லாம் ப்ரொமோஷன் சொல்லாதீங்க. டீலர்கிட்ட கொஞ்ச நாளாக கேட்டு தான், ப்ளஸ் நம்ம கண்டென்ட்டை இதுக்காக செப்பரேட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஒரு ஹோண்டா சிட்டி EHVயோட வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க அது பாருங்கள். அது பார்த்தவங்களுக்கு என்ன பர்பஸில் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.